அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சகோதரன் ஒருவர் கேட்டிருந்தாரு, அண்ணா எனக்கு வேலை இடத்துல பிரச்சனை என்ன செய்கிறது அப்படி என்று சொல்லி. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் போடுற பகிர்வுகள் உங்களை சேரும். வேலை இடத்துல ஒரு பிரச்சனை. அது பார்த்தீங்கன்னா விசா இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம், விசா இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம். நான் விசா இல்லாதவர்களோட பிரச்சனை நான் வேற ஒரு டைமில் சொல்கிறேன். விசா உள்ளவர் ஒரு சௌரம் தான் கேட்டுக்கார். வேலை இடத்துல பிரச்சனை எப்படி என்று சொன்னால், குறிப்பிட்ட நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வேலையால் நிற்க சொல்லி அவருக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களா அவங்களுடைய முதலாளியும் அவருடைய செஃப்பும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், அவர் ஒழுங்கா வேலைக்கு போறார், ஒழுங்கா வேலையால் வாரார், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த செஃப்புக்கு அவரை பிடிக்கல, அவரை எப்படியாவது நிப்பாட்டணும். அவர் 2 பேருமே தமிழர்களாக இருக்கிறாங்க, அதனால அவரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் முதலாளியோட நல்ல தோஸ்து, அதனால எப்படியாவது இவரை வேலையால் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். இவருக்கு தொந்தரவு கொடுவார், வேலையால் நிற்க சொல்லி எப்படியாவது இவரை நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சகோதரன் என்ன செய்யலாம், இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ பிரான்ஸை பொறுத்தவரை இப்போ நான் வேலை செய்கிற நான் வேலை செய்கிறேன் கிட்டத்தட்ட 15-16 வருஷங்களுக்கு மேலாக ஒரே நிறுவனம். அதாவது இங்கே ஃப்ரான்ஸுக்கு விசா எடுத்தனால இன்று வரைக்கும் ஒரே நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன். இன்று வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதை விட எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூட லீவுகளில் எல்லாமே லீவு, சம்பளங்களை வெட்டுறதில்லை, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. விடுமுறை நாள் எல்லாமே லீவு, சரி நேரண்டா லீவு, போயா தினங்கள்னு சொன்னால் லீவு, எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவு. எங்களுக்கு அதனால் பிரச்சனை கிடையாது. இப்படி இருக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதே பிரச்சனை தான் வருகிறது. அதாவது இப்போ முதலாளி கிட்டடியில் சொன்னால் கடை பூட்ட போகிறோம், அதாவது வேலையை விட்டு நீங்கள் நில்லுங்கோ, 8ஆம் மாதத்தோட நான் உங்களை எல்லாரையும் நான் வீட்டை அனுப்பிடுவேன், எனக்கு அதுக்கப்புறம் நேரத்தோடு செய்யலாது. இது பொருளாதார பிரச்சனை எல்லா இடமுமே இங்கே பிரான்ஸில் அநேகமான இடங்கள் இந்த பொருளாதார பிரச்சனை எல்லா இடமுமே இருக்கிற இடம் தான். ஆனால் பிரான்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அநேகமான இந்த தொழில் நிறுவனங்களை பூட்டி கொண்டு வர்றாங்க. இந்த பரிசில் இருக்கின்ற ரெஸ்டாரண்ட்டுகளாக இருக்கலாம், அல்லது இந்த பல்பொருள் அங்காடிகளாக இருக்கலாம், எல்லாமே பெருசாக வியாபாரம் இல்லாத காரணத்தெல்லாம் பூட்டி கொண்டு வரோம். அதனால் இந்த வேலைக்காரரை நிப்பாட்டணும். அது பார்த்தீங்கன்னா அந்த கீழே யார் கடைசியாக வந்தாரோ அவரை தான் முள்ள நிப்பாட்டணும். அப்படி தான் அந்த ஓர்டரில் வருவாங்க. குறிப்பிட்ட சகோதரன் கேட்ட அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சகோதரன் முழு நேர வேலை 15 வேலை செய்கிறார். அவருக்கு விசா இருக்கிறது, நிரந்தர விசா இருக்கிறது, கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் அங்கே வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் முதலாளியிடம் ஏற்கனவே நிற்கிற ஷெஃப் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக இவரை நிப்பாட்டுவதற்கு முடிவு பண்ணினால் இவரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி முதலாளியும் தொந்தரவு கொடுக்குறாங்க, இவரும் தொந்தரவு கொடுக்குறாங்க. இந்த நேரம் அந்த சகோதரன் என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் உங்களோட கருத்துக்களை, உங்களோட விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொமெண்டில் சொல்லுங்கள். நானும் என்னுடைய விஷயங்களை சொல்லுறேன். குறிப்பிட்ட சகோதரன் அதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு அது பிரயோசனமாக இருக்கும். அதாவது 8 மணித்தியாலங்கள் வேலை செய்கின்ற ஒருவர் அவங்க எந்த ஒரு முதலாளியோ எந்த ஒரு செஃப்போ உங்களை எழுதித்தாங்கோ நான் வேலையை விட்டு போடுறேன்னு சொல்லி கேட்டால் எழுதி கொடுக்க வேண்டாம். முதலாவது பிரச்சனை, நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள், அதாவது உங்களுக்கு எவ்வளோ விடுமுறை நாள் இருக்கிறது, எவ்வளோ சம்பளத்தினுடைய விஷயங்கள் இருக்கிறது, அதை எல்லாமே கணக்குகள் பார்த்து தர வேணும். அதுகள் அதை சூறையாடி விடுவார்கள். முதலாளியும் சூறையாடுவார். அதே மாதிரி செஃப் இருக்கின்ற பொழுது செஃபுக்கும் சொல்லப்படும், உனக்கு ஒரு % தர, நீ இவரை அனுப்பின்னு சொன்னான்னு சொல்லி அவங்க ஒரு பேச்சுவார்த்தையில் இந்த விஷயங்களை செய்வாங்க. அவதானமாக இருங்க. எழுதி தர சொல்லி கேட்டால் முதலாவது விஷயம் எழுதி கொடுக்காதீங்க. இல்லை உங்கள பிழை கண்டுபிடிக்கின்றாங்கன்னு சொன்னால் உங்களை கூப்பிட்டு நெடுக காய்ச்சி கொண்டிருக்காங்க சொன்னால் நேரம் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. எழுத்து மூலம் பதில் போடும். எழுத்து மூலம் நீங்கள் எனக்கு அவதிஷ்மோ, அதாவது என்ன எனக்கு அந்த கடிதத்தை அவதிஷ்மோ கடிதத்தை நீங்கள் அனுப்புங்க, நான் அதுக்கு பதில் போடுவேன். அநேகமான பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படி தான் செய்வாங்க, உடனே அவதிஷ்மோ போடுவாங்க, அப்படி தான் செய்வாங்க. சிறுக கடைகளில் டார்ச்சர் கொடுத்து நிப்பாட்டுறது. நீங்கள் அப்படி தான் சொன்னால் நீங்கள் எனக்கு அவதிஷ்மோ போடுங்க, நான் பதில் அனுப்புகிறேன்னு சொல்லி. உங்களுக்கு அப்படி அவதிஷ்மோ கடிதம் வந்துச்சுன்னு சொன்னால் நல்ல ஒரு சட்டத்திறனியை பிடிங்க. இங்கே ஃப்ரான்ஸில் இந்த தமிழ் சட்டத்திறனிகளை பிடிச்சிடாதீங்க. அவங்கள மாதிரி ஆக்கள் ஒரு தரமே இல்லை. அது சம்மந்தம் நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அவங்க மாதிரி ஏமாத்து வேலைக்காரர் எப்படியா நாக்கணும்னு சொல்லி இந்த நல்ல ஒரு சட்டத்திறனி, அதாவது யூதராக இருக்கலாம், அல்லது பிரெஞ்சுக்காரங்களை பிடிங்க, அல்லது கருவல் சட்டத்திறனிகள் இருக்கிறாங்க, நல்ல சட்டத்திறனி தேடி பார்த்து பிடிங்க, நல்ல சட்டத்திறனி பிடிங்க, வேலைகள் சம்பந்தமான சட்டத்திறனி. அந்த அவதிஷ்மோ கடிதத்தை கொண்டு அவர்கிட்ட கொடுத்து சட்டத்திறனியிடம் அதுக்கேற்ற லூவாவை இல்லாமல் அதாவது சட்டங்கள், அதாவது என்னென்ன சட்டங்கள் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பதில் திருப்பி போடுங்க. பதில் போடாமல் விட்டுருக்கூடாது. உங்களோட அவதிஷ்மோ கடிதம் வருதுன்னு சொன்னால் பதில் போடுங்க. அதே நேரம் நீங்கள் வேலை இடத்துல கடிதம் தர்றாங்கன்னு சொன்னால் சைன் பண்ணி கடிதம் வேண்டக்கூடாது. நீங்கள் என்னவா இருந்தாலும் பதிவு தகவல் ரெக்கமெண்டையில் வீட்டை போடுங்க, நான் பதில் போடுறோம். கடிதத்தை வேண்டி எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல லோயரை பிடிச்சி கொண்டு வேண்டி கடிதத்துக்கு பதில் போடுங்க.
அதே மாதிரி நீங்கள் வேலை செஞ்சதுக்கான ஆதாரங்கள் அங்கே இருக்கணும். நீங்கள் இப்போ காலம் 8லேருந்து பின்னர் 5 மட்டும் வேலை செய்றீங்க அண்டு சொன்னால் நீங்கள் அது வந்து அதுக்குள்ள சாப்பாட்டு நேரம் எல்லாம் வரும். உங்களோட பேசிட்டில் வந்து பாருங்கள், சரியாக ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மணத்தியாலம், ஒரு வாரத்துக்கு 35 மணித்தியாலம்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு வந்து 140 மணித்தியாலம் இருக்குதா, அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு சனி ஞாயிறு பாருங்கள், உங்களுக்கு விடுமுறைகள் எல்லாம் பாருங்கள். விடுமுறைகளை நீங்கள் வேலை செஞ்சுருக்கிறீங்களா அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த புதிதாக வேலைக்கு வர்றாங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி விட்றேன், ஞாபகப்படுத்தினதில். அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால், சம்பளம் 15 வேலை செய்றீங்கன்னு சொன்னால், நீங்கள் வேலையை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, வேலை எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க, என்ன நாளில் வேலை செய்யுங்கன்றதை வந்து உங்களோட ஃபோனில் நோட் இருக்கும். நோட்டில் வந்து வேலை இடத்துல வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நேரங்களை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஓவர் டைம் செய்றீங்க அதெல்லாம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் இப்படி பிரச்சனைகள் வருகின்ற போது தேவைப்படும். என்ன சொன்னால் இப்போ வந்து அநேகமானவர் வேலையால் நிப்பாட்டுறாங்க. சரி, குறிப்பிட்ட சகோதரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா என்னென்றால் நீங்கள் கடிதங்கள் கையால் எழுதியாக ஏதாவது சைன் பண்ணி தாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் பதவி தபால் யார் பண்ண சொல்லுங்க, சட்டத்தரணி கூட கொடுங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் அங்கே வேலை செஞ்சதுக்கான ஆதாரங்கள் வடிவாக இருக்கணும். பக்கத்துகளில் அங்கால வந்து பார்த்தீங்க சொன்னால் நல்ல ஒரு தொழிலாளர்கள் அல்லது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இருந்தாலும் சொன்னால் அவர்களை சாட்சிக்கு வச்சுருங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் தான் உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து தேவைப்படுவார்கள். ஒரு பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு சாட்சி தேவைன்னு சொன்னால் அவர்களாம் வந்து தேவைப்படுவார்கள். அது நல்ல ஒரு சாட்சிகள் 2 சாட்சிகளை பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. எப்போவுமே வந்து சாட்சிகள் தேவை உங்களுக்கு. 2 பேர் கட்டாயம் தேவை. ஆனால் அவர்களுக்கு வந்து நீங்கள் சில நேரங்கள் அவங்க முதலாளிக்கு துணை போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை வந்து கவனித்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் முதலாளிக்கு துணை போவர்களை சாட்சியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் உங்களோட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து முதலாளிகிட்ட சொல்லிவிட்டு அவர்கள் வந்து அங்கே நல்ல பிள்ளைக்கு மாறிடுவாங்க. அப்படியே வந்து கேஸ் வந்து மாறிடும். இதுக்கப்புறமா 2வது அவதேசமோ கடிதம் போட்டாங்கன்னு சொன்னால் அதையும் எடுத்து சட்டத்தரணிகிட்ட கொடுங்க. அதுக்கப்புறமாக அவங்களாயே ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு கணக்கு வழக்கு பார்த்து நிப்பாட்டுவாங்க. இதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் சட்டத்தரணியை ஊடாக போயிட்டு புரிதமில் போயிட்டு கேஸ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய கொடுப்பனங்கள் எல்லாமே உங்களோட கையில் வந்து சேரும். எப்போவுமே நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கடிதம் அளித்தாங்கோ சைன் பண்ணி விடுங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இந்த வேலை இடங்களில் உங்களுக்கு மேலே செஃப் மாதிரி இப்போ அவைக்கு நாளைக்கு தான் நடக்கும், அது வேற கதை. ஆனால் உங்களிடம் வந்து சைன் பண்ணித்தா வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் என்னைக்குமே சைன் பண்ணி கொடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த சில பேர் செஃப் மேரன் இருப்பினும் அவன் 100 தரம் தென்னட்டவா கதைக்கிறதுக்கு கேட்டால் அவங்க வந்து எங்களுக்கு சம்பளம் தரவங்க அவங்க கிடையாது. அவங்க எங்களுடைய வேலைகளை சரி பிள்ளைகளை பார்க்குறது தான் நேவை. நாங்கள் ஏதாவது பிள்ளை விட்டால் அதை போயிட்டு முதலாளி சொல்லலாம். முதலாளி தான் எங்களை கூப்பிட்டு கதைக்கலாம். செஃப் வந்து 100 தரம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்னுடைய பீரோக்கு வா கதைக்குவான்னு சொன்னால் நீங்கள் நேரம் சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை செஃப், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னால் எனக்கு அவதிசமோ வீட்டை போடுங்க, அவதிசமோ நான் பதில் போடுறேன், விஷயம் முடிஞ்சது. இது வந்து நோமலான நடைமுறை. அதை விட என்னென்னு சொன்னால் உங்களுடைய வேலை செஞ்ச இடங்களில் நீங்கள் வந்து என்ன இடத்த வேலை செய்யுங்க, இப்போ இடத்த வடிவாக வேலை செய்யுங்க, ஒரு குசினிக்குள்ளே வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் குசினியை வந்து நீங்கள் வடிவாக ஃபோட்டோ எடுத்து வைங்க. அதே மாதிரி அங்கங்கே என்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கணும், அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும். என்ன சொன்னால் இது எல்லாமே வந்து கேள்விகளாக கேட்பாங்க. அதை விட நீங்கள் வந்து ஒரு வேலை இடத்துல வந்து எப்போவுமே எங்கேயுமே பிரச்சனைக்கு போகாமல் என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து பிரான்ஸை பொறுத்தவரை பெரிதாக வேலைகள் சரியான கஷ்டமாக இருக்குது வேலை தேடி எடுக்கிறது. அப்படியான நேரங்களில் ஒரு செஃப் பிரச்சனைக்கு வந்தாலோ அல்லது வந்து உங்களுடைய முதலாளி பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது அது என்ன பிரச்சனை கண்டுபிடிங்க. அவங்களோட பேசி பிரச்சனை தேய்க்கலுமா சொன்னால் தீர்த்து அந்த வேலைகளை வந்து கண்டினியூ பண்ணுங்க. இல்லை உங்களை முடிவு பண்ணி அவங்க வீட்டை அனுப்ப போகிறாங்கன்னு சொன்னால் வேறு வழி இல்லை. கணக்கு வழக்கல் சரியாக இருக்கணும். நல்ல ஒரு கொந்தாவளை தெரிஞ்ச கொந்தாவளை பிடிங்க. அதாவது இந்த சில பேருக்கு விஷயங்கள் தெரியாதவர்கள் உங்களோட காசில் வருகிறதுக்காக வேண்டி கொண்டு வா நான் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களிடம் கொடுத்து ஏமாறாமல் நல்ல ஒரு கொந்தாவளத்தை தெரிஞ்சவங்களை அவங்கள பிடிச்சி அவங்களிடம் வந்து கொடுத்து இவங்களோட கணக்கு வரவு செலவுகள் எல்லாம் சரியாக இருக்கா, இவங்களோட பேசிட்டுகள் எல்லாம் சரியாக போட்டுக்கிறாங்களா, அவங்களுடைய ரெயின் டிக்கெட்டுக்கு சரியாக போட்டுக்கிறாங்களா, அவங்களுக்கு மியூச்சுவல் காசு சரியாக இருக்கா, உங்களுக்கு வந்து எம்போவுக்கு வந்து டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சரியாக காசு கட்டி இருக்கா, அவங்களுடைய ஃபோர்மேஷன் எல்லாம் எல்லாமே நல்ல ஒரு கணக்காளராக பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க நீட்டாக சொல்லி தருவாங்க. எங்களோட தமிழாக்கள் இந்த விஷயங்களில் வந்து உதவி செய்கிறது மேக்சிமம் நல்ல உதவி செய்கிறவர்கள் தேடி பிடிச்சி உதவி செய்கிறவரிடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக சொல்லி தருவாங்க. அந்த உதவிகளை அதில் பெற்றுக்கொண்டு சரியான வகையில் சட்ட நடவடிக்கையின்படி போங்க. மற்றபடி என்ன பொறுத்த முறையில் வேலை என்றது இப்போ கஷ்டமாக இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிற ஃப்ரான்ஸோட வேலை செய்கிற 2000 யூரோ சம்பளத்து வேலையில்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையை விட்டு போனீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் திருப்பி 1500 200 250 300 தான் வேலை போகிறோம். 1386 அடிப்படை சம்பளம். திருப்பி அங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் கனகாலம் சொல்லும் திருப்பி அதே சம்பளத்தை நீங்கள் பிடிக்கிறதுக்கு. அதனால் முடிஞ்ச வரை வேலையிடங்களில் வருகின்ற பிரச்சனைகளை ஸ்மூத்தாக பேசுங்க. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட சகோதரனுக்கு வந்து என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும்னு சொன்னால் உங்களுடைய வீட்டு பிரச்சனை எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு முடிஞ்சவரை உங்களுக்கு பிரச்சனை சமாளிக்க முடியலைன்னு சொன்னால் சட்டத்தில் நீங்கள் நாடுங்க,
பிரிதமிகு போகின்ற பொழுது அவர்கள் வந்து மான நஷ்ட வழக்கு, உங்களுடைய இழப்பீடுகள், அது மட்டுமே இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு காலத்தில் தொழிலாளர்களுக்கு தான் ஃப்ரான்ஸில் வந்து தொழிலாளர் விலை விட்டால் முதலாளியிடம் வந்து பணங்களை பெற்றுக் கொடுக்கறதுக்கு சட்டங்கள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவனங்கள் எல்லாமே வந்து நட்டத்தில் போகிறதால இந்த தொழிலாளர்களுடைய முதலாளிகளினுடைய வருமானங்கள் டேக்ஸுகள் வந்து கவர்மெண்ட் குறைஞ்சதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதலாளிகளுக்கு தான் சார்பாக சட்டங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரை எப்படியாச்சும் சமாளித்து நீங்கள் அந்த வேலைகளை காப்பாற்ற பாருங்கள். இல்லாத பட்சத்தில் உங்களை வீட்டை அனுப்பணும்னு சொல்லி உங்களோட செஃப்பாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி முதலாளியாக இருந்தாலும் சரி, வேறு வழியில் சட்டத்தை நாடுங்க. மற்ற இன்னொரு விஷயம் வந்து ஏதாவது இந்த தொலைபேசிகளில் தகாத வார்த்தை பேசுகிற, தூசுரம் பேசுகிறது, அப்படியான விஷயங்கள் வந்து நீங்கள் டெலிஃபோனில் அடித்து ஏதாவது கேட்குறீங்கன்னு சொன்னால் ஃபோனை கட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் எழுத்தில் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள், அல்லது வந்து வாய்ஸ் கார்டில் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள். அதுலேயும் வந்து அந்த டெலிஃபோன் நம்பரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ராஜா அப்படின்ற பேரில் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால், அல்லது வந்து நிமலன் அப்படின்ற ஒரு பேரில் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் மேலே வந்து அவர்கிட்ட பேரை போடாதீங்க. அந்த பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நம்பரை வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த நம்பர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல வந்து அவைகள் வந்து ஆதாரங்களாக இருக்கும். நீங்கள் பேருன்னு சொன்னால் நாங்கள் வேறு பேர்களை தெரியாது, நாங்கள் நம்பர் இருந்தால் தான் நான் அந்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து சட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது. நீங்கள் என்னோட குறிப்பிட்ட சகோதரன் வந்து வேலையில் பிரச்சனை என்ன அதுக்கு ஆளு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களை அந்த உங்களோட விஷயத்தை வச்சுக்கொண்டு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். என்ன பிரச்சனை நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து வடிவாக என்னால் முடிஞ்ச வரை நான் இன்னும் வந்து உங்களுக்கு அதுக்கான தகவல்களை நான் பிரட்டி தரலாம். பிரச்சனை கிடையாது. என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். இதே மாதிரி யாராவது உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தேவைன்னு சொன்னால் கேளுங்க. என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.